ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, லைக் பட்டனும் டச் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ சந்தியா ராகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த வடிவேல் ஒரு படத்துல நிக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, சார் இப்போ எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு, நிக்காம போயிட்டு இருக்கு, போனை விட என்ன அப்படின்ற மாதிரி இந்த சந்தியா ராகம் வந்து எங்கேயோ கதை ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல கைஸ், ஒரு உண்மைய எவ்வளவு தூரம் மறைச்சு கொண்டு போறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். இப்படிதான் இந்த யாரடி நீ மோகினின்னு ஒரு சீரியல் போட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? பேய் வச்சு ஒரு நாடகம் ஓடிட்டு இருந்துச்சுல. அந்த நாடகத்தை எப்படி முடிக்கிறதுன்னே தெரியாம முடிவை நம்ம கிட்ட கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி சந்தியா ராகத்துல ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இப்பக்குள்ள உண்மையை யார்ட்டையுமே வெளியே சொல்லவே மாட்டாங்க. எப்ப ரகுராமுக்கு உண்மை தெரிய போதோ, எப்ப இந்த கார்த்தி மாட்ட போறானோ. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ சந்தியா ராகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இது வந்து சந்தியா ராகம் இல்லை கைஸ். இது வந்து என்ன சொல்றது, கேவலமான ராகம்னே நம்ம சொல்லலாம். சந்தியா ராகங்கிறது அந்த சந்தியாவோட பொண்ணு தானே மாயா. அதனால இவளை வச்சே நாடகத்தை வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது. ஏன்னா இந்த அம்மா தானே குடும்பத்தை காப்பாத்துது, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பத்மா வந்து நிறைய வார்த்தைகளை வந்து கதிரியும் மாயாவையும் வச்சு சேர்த்து வச்சு ரொம்ப பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு அறை வாங்கியிருப்பான். என்னை கேட்ட இன்னும் 4 அறை கூட விட்டுருக்கலாம். உடனே அவங்க அண்ணன் வந்தோடனே ஒரு சீன் போடணும் பத்மா, சரியா? மாயா வெளியே அனுப்புறதுக்காக அங்க ஒரு கபட நாடகம் ஆடும். உடனே வந்து ஜானகி வந்து எப்படி ஆக்ஷன்ல காமிப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பத்மா வந்து நிறைய வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து சீனி குட்டை சத்தியம்லாம் வாங்கி தூக்கு போட போறது, போக வேண்டியதானே, போய் போட வேண்டியதானே. எல்லாம் தட்டுறாங்க, பத்மா பத்மா வேண்டாம் வேண்டான்னு. அங்க ஒரு ஆக்டிங், எப்படி நம்மள வந்து காப்பாத்திடுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் தாழ்பால் போடாமே ரூமுக்கு போயிருப்பாங்களாட்டு. கதவை உடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பில்டப் போட்டிருப்பாங்க. உடனே காப்பாத்தி தூக்கு போடலாம் போயிருப்பாங்க, மாயா அடிச்சிட்டான்னு சொல்லி. அங்க ஒரு கபட நாடகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ தொழிலதிபர் ஃபங்க்ஷன் ஆமா, அதை வந்து சீனுவை செலக்ட் பண்ணியிருப்பாங்களாமா. இவன் தொழில் வளர்ச்சி அடைறதுக்கு மாயாதான் காரணம். அந்த உண்மையெல்லாம் எப்ப வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. உடனே வந்து அந்த ஃபங்க்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய வேலைத்தனம் பண்ணுவாங்க. யாரு, பத்மா பார்வதி 2 பேரும் சேர்ந்து மிளகா பொடியை தூவுறதும், கோழி குண்டை உருட்டி விடுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பாட்டில சிரிக்க சிரிக்க வைக்கிற அந்த கெமிக்கலை இது பண்றது, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனா தனாவும் கார்த்தியும் சூப்பரா கியூட்டா அதை பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கும். காப்பாத்திருப்பாங்க, மாயாவையும் சீனுவையும் காப்பாத்திருப்பாங்க. தனா கதிர் ஜோடி வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது, பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, அது வந்து ரொம்ப போர் அடிக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இவங்களே காட்டியிருந்தாங்கன்னா போர் அடிச்சிருக்கும் கண்டிப்பா. இந்த காம்படிஷன் வின் பண்றது, இந்த இதை கையில போட்டு இந்த விலங்கெல்லாம் இது பண்றது, அதெல்லாம் சும்மா பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. தனாவும் கதிரியும் காமிக்கும் போதுதான் அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய நேரம் வந்து இவங்களே காமிச்சா கூட நாடகம் பாக்குற மாதிரியாவது இருக்க மாட்டிருக்கு. தனாவையும் கதிரியும் இவங்களையெல்லாம் காமிச்சா நாடகம் பாக்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, வின் பண்ணிட்டு வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, இங்கிட்ட புவனேஸ்வரின்னு ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா, நம்ம பழைய வில்லி உள்ள வர்றாங்க. யாரு, சாரு சாரு உள்ள வர்றாங்க கைஸ், சாரு உள்ள வர்றாங்க. ஸோ அதை பத்தி நான் லாஸ்ட்ல பேசுறேன். அது ப்ரோமோ வந்துச்சு, அதை நான் இப்ப பேசல. ஸோ இன்னைக்கு நடந்த எபிசோட, அதை நேற்று நைட்டு நடந்த எபிசோடு இப்ப பகல்ல போட்டிருப்பாங்கல்ல, அதை பத்தி நான் பேசிடுறேன். அதாவது உண்மைய சீனுக்கிட்ட சொல்ல மாட்டா யாரு, மாயா. ஆனா கோச்சுக்கிட்டே தான் சொல்லுவான். தனாக்கு வந்து கோச் பண்றாங்க இல்லையா, நம்ம யாரு அண்ணா நாடகத்துல நடிக்கிறாங்களே ரத்னா, அந்த ரத்னா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லுவாங்களாமா, சரியா? ஆனா ரகுராம் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்களாமா. சரி, ரகுராம் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், சீனுக்கிட்டே உண்மையை சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாங்களாமா, சரியா?
உடனே வந்து கார்த்திய பார்த்திருப்பாங்க இல்லையா அந்த ஹோட்டல்ல, அத வந்து மாயா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ முரளி வந்து இந்த நாடகத்துல வந்து போலீஸா நடிக்கிறதுக்கு பேசாம நாடகத்த விட்டு வெளியே போயிடலாம். ஓவர் பில்டப்பு. வண்டியை எடுக்கும்போது ஓவர் பில்டப்பு. கூலிங் கிளாஸை மாட்டும் போது ஓவர் பில்டப்பு. எல்லாம் ஓவர் பில்டப் தான். சரியா? பேஸ்மெண்ட் நல்லா இருக்குப்பா. இது நல்லா இருக்குது. ஆனா உங்களுக்கு இது ஓப்பனிங் நல்லா இருக்கு. பினிஷிங் சரியில்லையேப்பான்ற மாதிரி மாயா ஒவ்வொரு நேரமும் கார்த்திகை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது. இவன் வந்து கோட்டை விட்டுட்டே இருக்கிறான். யாரு? போலீஸ்காரன். ஐயோ கடவுளே! பேசாம மாயாவே போய் இது பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ண நான் இந்த மாதிரி கார்த்திகை பார்த்தேன், இவங்க இருக்கிறான்னு சொல்ல வேண்டியது. இவன் போய் பார்ப்பானாமா. போலீஸ்காரனே அவன் அந்த ஹோட்டல்காரன் மிரட்டுறான் பாருங்க. எப்படின்னு பாரு. ஷோ கடவுளே! நாடகம் எடுக்கிறாங்க பாரு மண்ணாங்கட்டியாட்டம். அதுக்கப்புறம் வந்து நீ கார்த்திகை எப்ப பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல கைஸ். சரியா? மொத்தமா நான் ஏன் இவ்வளவு நேரம் 10 நிமிஷமா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா சந்தியா ராகத்துல அத்தனை இருக்கு பேச வேண்டியது. சரியா? அதுக்கப்புறம் வந்து தனாக்கு வந்து இவர் யாரு கதிர் போய் காவலா இருக்கிறது, அவ விளையாடும் போதெல்லாம் கூட போய் தண்ணி கொடுக்கறது, கீழே விழுந்தா தூக்கி விடுறது, எல்லா வேலையும் கதிர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரத்னா மேடம் பாத்துடுறாங்க. போச்சு. நீ யாரு என்னன்னு கேட்கும்போது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே, நான் தான் தனாவோட புருஷன்னு. அது மாயா வந்துதான் சொல்லணுமாமா. அங்க அவருக்கு ஒரு பில்டப். எல்லா இடத்துலயும் இந்த மாயான்ற கேரக்டரை கொண்டு வந்து மையப்படுத்தியே காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா தானே குடும்ப கௌரவத்தை காப்பாத்துது. வேற யாருமே குடும்ப கௌரவத்தை காப்பாத்தல. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? இப்ப இந்த பிளானிங்க்கு வரலாமா? அதாவது என்ன ப்ரோமோ வந்துச்சு? நம்ம சாரு உள்ள என்டர் ஆகுறாங்க. அதாவது பழைய அரைச்சமாவே அரைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நாடகத்துல, சந்தியா ராகத்துல. சோ இத்தனை நாள் சாரு அப்படிங்கிற கேரக்டரே உள்ள வராம இருந்தது. இப்ப மறுபடியும் உள்ள பத்மா வந்து பிளான் பண்ணி, இந்த பிளான் யார் போட்டு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி. சரியா? லிங்கத்துக்கிட்ட சொல்லி புவனேஸ்வரி ஒரு பிளானை போட்டு சாருவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. என்னவாமா? என் பொண்ணுக்கு நீங்க நல்லது செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க நல்லது செஞ்சீங்க, என்ன நல்லது செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரகுராமுக்கு தான் கௌரவம் குறைச்சலாச்சு. அதனால சாரு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றவானாட்டு இருக்குது. நம்ம பத்மா மேடம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லி அங்க ஒரு பித்தலாட்டம். மொத்தத்துல பத்மா பண்ற எல்லாமே கவட நாடகம், பித்தலாட்டம், பொய், புரட்டு எல்லாம். சரியா? மாயாவை வெளியே அனுப்புறதுக்கு என்னென்ன வேலைத்தனம் பண்ணணுமோ அத்தனை வேலைத்தனையும் அந்த லேடி பண்ணிட்டு இருக்கு நாடகத்துல. அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து நான் கேட்கிறேன். கமெண்ட்ஸ்ல யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சந்தியா ராகத்தை பொறுத்தளவு பத்மா வில்லியா இல்ல புவனேஸ்வரி வில்லியா? ஒரு அளவும் புரியல. இல்ல பார்வதி வில்லியா? எல்லாமே இதுக வந்து உள்ள இருக்கிற சகுனிய குடும்பத்துக்குள்ளேயே குடும்பத்தை குத்தி கிழிக்கணும்னு நினைக்குது பாத்தீங்களா? இது வந்து சகுனிய. ஒருவேளை புவனேஸ்வரி வந்து வெளியில இருந்து தாக்குறாள், அவ வெளியில சகுனியாட்டிருக்கு. உடனே போடுறாங்க. கண்ணு தெரியாம வந்து நடிக்கும் போது பார்வதி வந்து கேக்குறாப்புல, எதுக்கு நீங்க சாரு உள்ள எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க, எதுக்கு இப்ப சாரு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பத்மாட்ட கேட்கும்போது மாயாவோட அந்த வேலைத்தனம்லாம் அதிகமாயிடுச்சாமா வீட்டுல. இந்த அம்மா வேலைத்தனம் தான் அதிகமாயிட்டு இருக்குது. இதுல மாயா வேற குறை சொல்லுது இந்த பக்கி. அதனால மாயாவை அடிச்சு வரட்டுன்றதுக்காக நான் சாருவை உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. உடனே இவங்க பில்டப் போடுறாங்க. அடுத்த அத்தியாயம் ஆரம்பம். ஜெயிக்க போவது மாயாவா இல்ல பத்மாவா? நீங்க எதுவுமே ஜெயிக்க மாட்டீங்கடா. ஜீ தமிழை பொறுத்தளவு எந்த சீரியலும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஒரு மண்ணாங்கட்டி எந்த சீரியலும் விளங்காத சீரியலா தான் இருக்கு ஜீ தமிழ்ல. சரியா? கேவலம் முடிச்ச இது நாடகமா தான் இருக்கு எல்லாமே. மாயா வந்து அப்படியே பார்த்தோன்னே சாருவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டாங்களாமா. நாங்களும் தான் ஷாக் ஆயிட்டோம்ப்பா. நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புதிய அத்தியாயமாமா. சும்மாவே சாரு ஆடுவா. இனி சலங்கியை வேற கட்டி விட்டா பத்மா. இனி நல்லாவே ஆடுவா. ஓகே கேஸ் பார்க்கலாம். அதுதான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க, சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணுங்க. அதுதான் சோடி நல்லா இருக்குது. ஏன்னா அவன் பண்ற இப்ப வேலைத்தனத்துக்கு சாரு தான் கரெக்ட், மாயா கரெக்டே கிடையாது. சரியா? தனா கதிர் ஜோடியாட்ட நாடகத்துல எதுவுமே இல்லை. மாயா சீனு 2 பேரும் ஜோடி நல்லாவே இல்லை. சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் சாருவோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பத்மாவுக்கு தெரியும். பத்மாவோட மூக்கு உடையும்.